ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக ஜெயலலிதா அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் விதமாக அதை நடைமுறைப்படுத்தியிருந்தார். குறிப்பாக இலவசமாக அவர்கள் அந்த குடிநீர்களை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட மையங்களுக்கு சென்று குடிநீர்களை கொண்டு செல்லலாம், அவர்கள் பயன்படுத்தலாம். இலவசமாக பணம் இல்லாமல் வழங்கப்பட்டது. அதே போன்று பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், முக்கியமாக மக்கள் பயணம் செய்யக்கூடிய பகுதிகளிலே 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீர் வழங்கப்பட்டது. இவை அனைத்துமே அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு வந்தவுடனாக அதற்கெல்லாம் மூடு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்காக மக்களுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த இலவச குடிநீர் சுத்திகரிப்பு மையங்கள் அனைத்துமே, குடிநீர் வழங்கக்கூடிய அந்த மையங்கள் அனைத்துமே மூடப்பட்டு கிடக்கிறது. அவையெல்லாம் துருப்பிடித்து நாசமாகி கொண்டிருக்கிறது. அந்த 10 ரூபாய் தண்ணீர் கூட பயணிகளுக்கு கிடைக்காதவாறு தனியார் நிறுவனங்களை நாடி சென்று பேருந்து நிலையங்களில் 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய், விமான நிலையங்களில் 50 ரூபாய் என்று அதிகமான விலைக்கு குடிநீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.